அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். இறைவனின் சந்திப்பு என்ற தலைப்பில் தொடராக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பகுதி 3 இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு மனிதன் இறந்துவிட்டால் அந்த மரணத்திற்கு பிறகு எந்த ஒரு வாழ்க்கையுமே இல்லை என்று கூறி அல்லாஹ்வுடைய சந்திப்பை பலரும் மறுத்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுறான். 30வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் وَإِنَّ كَثِيرًا مِنَ النَّاسِ بِلِقَاءِ رَبِّهِمْ لَكَافِرُونَ. மனிதர்களில் அதிகமானோர் தமது இறைவனின் சந்திப்பை மறுப்பவர்கள். ஆக யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சந்திப்பை மறுக்கிறார்களோ அவர்களுடைய அமல்கள் அழிந்துவிடும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்யும் விதமாக 7வது அத்தியாயத்தில் 147வது வசனத்தில் சொல்கிறான். வல்லதீன கஸபூ பிஆயாத்தினா வலிகாஇல் ஆஹிரத்தி ஹபிதத் அஅமாலுஹும். நமது வசனங்களையும் மறுமையின் சந்திப்பையும் பொய்யென கருதியோரின் செயல்கள் அழிந்துவிடும். நம்ம எவ்வளவுதான் நன்மைகள் செய்து கொண்டிருந்தாலும் தான தர்மங்கள் செய்தாலும் அல்லாஹ்வுடைய சந்திப்பை யார் நம்ப மறுக்கிறார்களோ அவர்கள் செய்த அத்துணை நற்செயல்களையும் அல்லாஹ் அழித்து விடுவான் என்பதை இந்த வசனத்தில் சொல்லிட்டு இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அப்படி இறை சந்திப்பை மறுப்பவர்கள் நரகில் நுழைவார்கள். 10வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நமது சந்திப்பை நம்பாது இவ்வுலக வாழ்வில் திருப்தியடைந்து அதிலேயே நிம்மதி அடைவோரும் நமது வசனங்களை புறக்கணிப்போரும் தீமையை செய்து கொண்டிருந்ததன் காரணமாக அவர்களின் தங்குமிடமும் நரகமாகும். மரணத்திற்கு பிறகு ஒரு நாள் இறைவனை சந்தித்தாக வேண்டும் என்று நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறாங்களா இல்லையா, அவர்கள் நஷ்டவாளி அப்படிங்கிறதையும் அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழந்தவர்கள் அப்படின்னும் அல்லாஹ் தாலா கடுமையாக சில வசனங்கள்லாம் சொல்லி காட்டுறான். 10வது அத்தியாயத்தில் 45வது வசனத்தில் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான், அவர்களை அவன் எழுப்பும் நாளில், அதாவது மனிதர்களை அல்லாஹ் எல்லா மக்களும் எழுப்புவானா இல்லையா, அப்படி எழுப்பும் நாளில் பகலில் சிறிது நேரமே பூமியில் வசித்தது போல் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வார்கள். அவர்கள் எல்லாம் சந்திக்கும் பொழுது பார்க்கும் பொழுது அவர்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும்னு சொன்னால், பகலில் கொஞ்ச நேரம் நம்ம பூமியில் இருந்தோம், அவங்க எவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்திருந்தாலும் அவங்களுக்கு என்ன தோணும், பகலில் சிறிது நேரம்தான் நாம் ஒன்றாக வசித்திருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் நினைத்து கொள்வார்கள். அல்லாஹ்வின் சந்திப்பை பொய்யென கருதியோர் இழப்பு அடைந்து விட்டனர், அவர்கள் நேர்வழி பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆக அல்லாஹ்வுடைய சந்திப்பை யார் நம்பாமல் இருக்கிறார்களோ அவர்கள் இழப்பை அடைந்தவர்கள், மேலும் அவர்கள் நேர்வழி பெறாதவர்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போல் 18வது அத்தியாயத்தில் 103வது வசனத்திலிருந்து 105வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சில பட்டியலிடுறான். என்ன சொல்கிறானா, குல் ஹல் நுனப்பிஉகும் பில் அக்ஸரீன அமலா. செயல்களில் இழப்பை அடைந்தோரை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்பீராக. ரசூலுல்லாஹ் இடத்துல சொல்கிறான், முகமதே நீங்கள் கேளுங்க, செயல்களில் இழப்பை அடைந்தோரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா. அடுத்து சொல்கிறான் அல்லாஹ், இவ்வுலக வாழ்க்கையில் அவர்களின் முயற்சி வீணாகிவிட்டது. இந்த பூமியில் எவ்வளவு தான் அவங்க முயற்சி செஞ்சாலும் எவ்வளவு தான் அமல்கள் செய்தாலும் அவ்வளவும் வீணாகிவிட்டது. அவர்களோ தாங்கள் அழகிய செயல் புரிவதாக நினைக்கின்றனர். அவர்களே தமது இறைவனின் சான்றுகளையும் அவனது சந்திப்பையும் மறுத்தவர்கள். அவர்களின் நல்ல அறங்கள் அழிந்துவிட்டன. எனவே கியாமத் நாளில் அவர்களுக்கு எந்த எடையையும் ஏற்படுத்த மாட்டோம். என்ன சொல்கிறான்ல, இந்த பூமியில் அவங்க வாழும்பொழுது என்ன நினைக்கிறாங்க, நான் நிறைய நல்ல விஷயம் செய்கிறேன், நல்ல அறங்கள் செய்கிறேன், எனக்கு நாளைக்கு மறுமையில் இது எல்லாம் எனக்கு எடை கனத்ததாக இருக்கும் அப்படின்னு மனிதன் நினைப்பான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவர்கள் செய்து வந்த அழகிய செயல் என்று அவர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய சந்திப்பை மறுக்கிறார்களே, அப்போது அந்த நல்லறம் எப்படி அல்லாஹ் நல்லறமாக ஏற்றுக்கொள்வான். அந்த நல்லறங்கள் அழிந்து விட்டன.
அவர்களுடைய இந்த ஒரு செயலுக்கு எந்த எடையும் நான் ஏற்படுத்த மாட்டேன். எவ்வளவுதான் இவங்க நிறைய நன்மை இங்கே பூமியில் இருக்கும் பொழுது செய்தாலும் அது அல்லாஹ்வுடைய தராசில் வைக்கும் பொழுது எடை இருக்கவே இருக்காது. காரணம் என்னவென்றால் அவர்கள் செய்த எல்லா விஷயமும் நல்ல விஷயம். ஆனால் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கக்கூடிய அந்த ஈமான் என்ற அந்த ஒரு விஷயம் இல்லாததினால் அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் அழித்து விடுவான் என்று இதில் சொல்லி காட்டான். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.